தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பாகிஸ்தான் இராணுவ ஆட்சியின் கீழ் செல்கிறது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு செய்தி. இந்த செய்தி பல்வேறு தரப்புலேருந்து வந்திருக்கும். நீங்களும் இதை பார்த்து கடந்து வந்திருப்பீங்க. ஆனால் பாகிஸ்தானில் இராணுவ ஆட்சி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதனால இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன, பாகிஸ்தான் அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான நகரும் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கு. குறிப்பாக ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு இந்தியாவுடைய அணுகுமுறை, அதுவும் குறிப்பாக அந்த தீவிரவாதத்தை இந்தியா அணுகும் விதம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மாறி இருக்கு. அதுக்கு பல்வேறு சான்றுகளும் இருக்கு. இப்போ பாகிஸ்தான் என்ற நாடு அசிம் முனிர் அப்படிங்கிற ஒரு நபர், அவர் கீழே முழுக்க முழுக்க போகுது அப்படிங்கிற அந்த ஒரு தகவல் தான் வெளியே இருக்கு. இது ஏன் நடக்குது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சர்வதேச சக்திகள் என்னென்ன, இந்தியா வரும் நாட்களில் எதிர்கொள்ள போற மிகப்பெரிய சவால்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்ப்போம். முதல் விஷயம், பாகிஸ்தானில் இராணுவ ஆட்சி புரிதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. பாகிஸ்தானையும் இராணுவத்தையும் பிரிச்சே பார்க்க முடியாது. பாகிஸ்தானில் ஜனநாயக ஆட்சி அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது ஜின்னா அவர்களுடைய காலத்தில் ஒரு சிறிது காலம் இருந்தது அப்படின்ட்டு சொல்லலாம். அதன் பிறகு முழுக்க முழுக்க இராணுவம், அதுக்கப்புறம் அவங்களுடைய உளவு அமைப்பான ISI, இந்த ரெண்டோடைய கட்டுப்பாட்டில் தான் முழுக்க முழுக்க பாகிஸ்தானுடைய அந்த அரசாங்க கட்டமைப்பே இயங்குச்சு அப்படின்னா அது மிக இல்லை. இதில் எந்தெந்த வருஷம்லாம் பாகிஸ்தானில் இராணுவ ஆட்சி இருந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். 1958ஆம் ஆண்டு முதல் 1971 வரை இராணுவ ஆட்சி. 1977 1988 வரைக்கும் இராணுவ ஆட்சி. 1999 முதல் 2008 வரை இராணுவ ஆட்சி. அப்போ பாருங்க, இவங்களுடைய ஒட்டு மொத்தமான அந்த சுதந்திர பாகிஸ்தான் அப்படிங்கிற அந்த நிலையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கால்வாசி பகுதி, கால்வாசிக்கும் மிக இல்லாத பகுதி இவங்க இராணுவ ஆட்சியின் கீழ் தான் பாகிஸ்தானே இருந்திருக்கு. சரி, இப்போ மீண்டும் ஒரு இராணுவ ஆட்சி வருது அப்படின்னா அது எந்த மாதிரி இருக்கும், இதன் பின்னணியில் இருக்கிறது என்னென்ன விஷயங்கள். இதில் அசிம் முனிர் அப்படிங்கிற அந்த நபர், அவரை ஒட்டி தான் இப்போ பல்வேறு விஷயங்கள் மாறிட்டு இருக்கு. மிக குறிப்பாக பாகிஸ்தானுடைய அயூப் கானுக்கு பிறகு ஃபீல்டு மார்ஷல் அப்படிங்கிற அந்த பட்டத்தை வாங்கிய இரண்டாவது நபர் பாகிஸ்தான்லேயே அசிம் முனிர் தான். இந்த அசிம் முனிர் அந்த இராணுவத்தில் இருந்தபோது, குறிப்பாக ISIயில் இருந்தபோது தான் இந்தியாவுக்கு பல்வேறு தாக்குதல் அப்படிங்கிறது நடந்தது. குறிப்பாக இந்த பாலாகோட்டில் நடந்த அந்த விஷயங்களாகட்டும், இப்போ நடந்த பெஹல்காம் ஆகட்டும், இது எல்லாமே அசிம் முனிர் ஒரு முக்கியமான இடத்துல இருந்தபோது தான் இந்தியாவுக்கு எதிராக நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவாக பார்க்குறோம். ஸோ அயூப் கானுக்கு பிறகு இந்த நபர் தான் இப்போது அந்த மெயின் ஸ்ட்ரீமுக்கு வந்திருக்கிறார். இப்போ இந்த பாகிஸ்தானில் இராணுவ ஆட்சின்னு சொல்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் தான் சொல்கிறாங்களா, இல்லை ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் தான் சொல்கிறாங்களான்னா கிடையாது. பாகிஸ்தானுடைய ஒரு மூத்த பத்திரிகையாளர், அவர் அசார் சையத் அப்படிங்கிறவர், அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பாகிஸ்தான் அப்படிங்கிறது இராணுவ ஆட்சியை நோக்கி, அசிம் முனிர் தலைமையிலான அந்த ஆட்சியை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓப்பனாக தான் பேசியிருக்கிறார். ஸோ அவங்களுடைய நாட்டிலேயே மிக தீவிரமாக இந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது தொடங்கியாச்சு. அவங்க மினிஸ்டர்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை என்னன்னு சொல்லிட்டு அப்படி என்னென்னதான் உருட்டினாலும் கூட இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போது என்ன மாதிரியான விஷயங்கள், குறிப்பாக இந்த அசிம் முனிர் கீழே பாகிஸ்தானுடைய முழுக்க அந்த அரசு கட்டமைப்பு வந்துச்சு அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு, எப்போவுமே பாகிஸ்தான் போன்ற ஒரு நாடு, குறிப்பாக இந்த அவங்களுடைய அந்த பொருளாதாரத்திலையும் சரி, அண்டை நாடுகள், நட்பு நாடுகள் இருக்கக்கூடிய அந்த உறவுகள்லையும் சரி, எல்லாத்துலேயுமே ஒருவித டவுன்ஃபாலை தொடர்ச்சியாக சந்தித்து வரக்கூடிய ஒரு நாடு இப்போ இராணுவ ஆட்சி கீழே போகுது. மிக குறிப்பாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிரச்சனை பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, முழுக்க இந்த ஒரு அரசு, ஜனநாயக ரீதியில் ஒரு அரசு இருந்துச்சு அப்படின்னா அங்கே அதிகாரங்கள் பகிர்ந்து அளிக்கப்படும். அதிபர் இருப்பார், துணை அதிபர் இருப்பார், பிரதமர் இருப்பார், அமைச்சர்கள் இருப்பாங்க, அமைச்சர்கள் கீழே அதிகாரிகள் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் இங்கே இராணுவ ஆட்சின்னு வந்தபோது, ஒற்றை நபரின் மையப்படுத்திய ஒரு ஆட்சின்னு வரும்போது இந்த அதிகார குவிப்பு அப்படிங்கிறது ஒருவரை நோக்கி மாறும். அந்த ஒரு நபர் அசிம் முனிராக இருப்பார். அடுத்ததாக பாருங்க, பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி. இந்த பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டிங்கிறது ஏற்கனவே வந்தாச்சு.
எப்பவுமே இந்த மாதிரி ராணுவ ஆட்சி வந்துச்சு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்கள் கைது செய்யப்படுவார்கள். ஏற்கனவே இப்ப எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய இம்ரான் கான் சிறையில தான் இருக்கிறார். அதே மாதிரி பலுச்சிஸ்தானுடைய மாரங் பலூஜும் வந்து சிறையில தான் இருக்காங்க. அவங்க எதிர்க்கட்சி தலைவர் கிடையாது, ஆனா ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்டா இருக்கவங்க அவங்க வந்து சிறையில தான் இருக்காங்க. இது ஏற்கனவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ இந்த அசிம் முனீர் அப்படிங்கிற நபர் கிட்டத்தட்ட தன்னை வந்து பாகிஸ்தானை முழுக்க முழுக்க ஆக்கிரமிக்கணும், அந்த தலைமை பீடத்துக்கு நம்ம போயிடணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ச்சியா வந்து எப்படி எப்படிலாம் காய் நகர்த்திட்டு வந்தார் அப்படிங்கிறத இப்போ ஒரு பின்னாடி இருந்து ஒரு கழுகு பார்வையில பார்க்கும்போது மிக தெளிவா தெரியுது. ஏன் அப்படின்னா ஒரு ராணுவ ஆட்சி வந்துச்சு அப்படின்னா பாகிஸ்தான் எந்த வகையெல்லாம் இருக்குமோ ஏற்கனவே அந்த வகையில முக்காவாசி நடந்தாச்சு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஸோ இதெல்லாமே வந்து பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ். இதுல அடுத்த கட்டமா இருக்கிறது என்னன்னா எக்கனாமிக் இம்ப்ளிகேஷன்ஸ். இங்க தான் ஒரு மிகப்பெரிய ஒரு நாடுடைய தலையீடு அப்படிங்கிறது இருக்கு. அது என்னன்னு நம்ம பார்ப்போம். அதாவது பாகிஸ்தான் அவங்களுடைய இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது சர்வீஸ் செக்டார், அக்ரிகல்ச்சர் செக்டார் உள்ளிட்ட விஷயங்களை தாண்டி எந்த அளவுக்கு மோசமா இருக்கு அப்படிங்கிறது தெரியும். ரிசோர்சஸ் இருந்தும் கூட அது எல்லாமே அன்டாப்டு ரிசோர்சஸா தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு, பலுச்சிஸ்தான் உட்பட. ஸோ இதுல எக்கனாமிக் இம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா, இப்போ முழுக்க முழுக்க பாகிஸ்தான் ஒரு ராணுவ ஆட்சியாக போகுது, அங்க ராணுவ ஆட்சி மலர்ந்து விட்டது அப்படின்னு வச்சுப்போம். என்னென்ன ஆகும் அப்படின்னா இன்டர்நேஷனல் சாங்ஷன்ஸ் அண்ட் ஐசோலேஷன்ஸ். அதாவது சர்வதேச நாடுகள் இந்த மாதிரி ஒரு சர்வாதிகார ஆட்சியை வந்து எப்பவுமே ஏத்துக்காது, அதுக்கு எதிராக வந்து சாங்ஷன்ஸ் போடுவாங்க, அதற்கு எதிராக கடுமையான விதிமுறைகளை வந்து கொண்டு வருவாங்க. இதை எல்லாத்தையுமே வந்து பாகிஸ்தான் சந்திக்க வேண்டியிருக்கும். அடுத்தபடியா என்னன்னா இன்வெஸ்டார் கான்ஃபிடென்ட்டையும் வந்து பாகிஸ்தான், அதாவது முதலீட்டாளர்களுடைய அந்த நம்பிக்கையும் வந்து இழக்கக்கூடும். உள்நாட்டு முதலீட்டாளர்கள் முதல் சர்வதேச முதலீட்டாளர்கள் வரை எல்லாருடைய நம்பிக்கையும் அது இழக்கக்கூடும். எக்கனாமிக்கல் டிக்ளைன் இது ஏற்கனவே வந்து பாகிஸ்தானில் நடந்தாச்சு. கரப்ஷன் தலைவிரித்து ஆடும். ஒற்றை நபர் கீழே வந்து அங்கே ஆட்சி போகுது அப்படின்னா கரப்ஷன் அப்படிங்கிற தலைவிரித்து ஆடும். இதுவும் ஏற்கனவே நடந்துருச்சு. சரி, இப்போ இதில் என்ன பின்னணின்னு பார்க்குறீங்களா? இப்போது இந்த இன்டர்நேஷ்னல் சாங்ஷன்ஸ், அதாவது சர்வதேச நாடுகளுடைய அழுத்தம் இருந்தாலும் கூட அதையும் கடந்து ராணுவ ஆட்சிக்கு நம்ம போகலாம் அப்படின்னு அந்த பாகிஸ்தான் தயாராகுதுன்னா அப்போ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மெசேஜ் ரொம்ப கிளியர். இந்த இன்டர்நேஷ்னல் சாங்ஷன்ஸு ஜனநாயகத்துக்கு ஒரு ஆபத்துனா நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் உள்ள வந்து நாட்டாமல் பண்ணுவோம், இந்த மாதிரி தொடர்ச்சியாக பேசக்கூடிய ஒரே நாடு அமெரிக்கா. அப்போது அமெரிக்கா கிரீன் சிக்னல் வழங்கி விட்டது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய இந்த நகர்வு அப்படிங்கிறது காமிக்குது. அமெரிக்காவுடைய கிரீன் சிக்னல் இல்லாமல் இந்த இன்டர்நேஷ்னல் சாங்ஷன்ஸ்க்கெலாம் பயம் இல்லைன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ஒரு விஷயத்தில் இறங்குறது அப்படிங்கிறது இம்பாசிபிள், நடக்கவே நடக்காது. ஆனால் அவங்க அதுக்கு தயாராகிட்டாங்க அப்படின்னா அப்போது அமெரிக்கா இதை தெளிவாக பேக்கப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. அதே மாதிரி இந்த அசிம் முனீர் எப்போ வெள்ளை மாளிகையில் போய் உட்காந்துட்டு விருந்து சாப்பிட்டு மீண்டும் பாகிஸ்தானுக்கு திரும்பினாரோ அன்றே வந்து அமெரிக்கா அப்படிங்கிற அந்த நாடு இந்த உலக நாடுகளுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தை, ஒரு மெசேஜை சொல்ல விரும்புகிறாங்க. அசிம் முனீர் எங்களுடைய ஆளு, பாகிஸ்தான் இனிமேல் முழுக்க முழுக்க எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும் அப்படிங்கிற மெசேஜை வெள்ளை மாளிகை எப்போவோ பாஸ் பண்ணிட்டாங்க. இப்போது அதுக்கான சிக்னல்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த இராணுவ ஆட்சி வர்றதுக்கான ஒரு பரிபூரண அந்த ஆசீர்வாதம் அப்படிங்கிறது அசிம் முனீருக்கு ட்ரம்ப் கீழேருந்து வழங்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கணிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. ஓகே, இதில் அடுத்து முக்கியமான கன்சர்ன், அதில் நமக்கு இந்தியாவுக்கும் ஒரு மிகப்பெரிய கன்சர்ன் இருக்கு, சோஷியல் இம்ப்ளிகேஷன்ஸ். இந்த ராணுவ ஆட்சி வருவதால் சமூக ரீதியான இந்த பதற்றம் அப்படிங்கிறது பாகிஸ்தானில் அதிகரிக்கும். குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் மக்கள் மீது ஏற்கனவே தாக்குதல் அடக்குமுறைங்கிறது போயிட்டு இருக்கு, இது இன்னும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நம்பப்படுற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஹெல்த் கேர் அண்ட் எஜுகேஷன். ஏற்கனவே பலுச்சிஸ்தான் போன்ற மாகாணத்தில் அவங்க வந்து என்ரோல்மெண்ட் ரேஷியோவே வந்து 50% கீழே இருக்குது. அதே மாதிரி அவங்களுடைய அந்த ஹெல்த் சிஸ்டமும் வந்து மிக மோசமாக இருக்குது. அதுக்கு வந்து மால் நியூட்ரிஷன் ரேஷியோ அவங்க எடுத்து பார்த்தாலே அவங்களுடைய ஹெல்த் சிஸ்டம் எந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாகிஸ்தானில் இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு முன்பாக மிகப்பெரிய மேஜர் ஆப்ரேஷன் எது நடக்கணும், எது செய்யணும் அப்படின்னாலும் பாகிஸ்தானியர்கள் வரக்கூடிய அணுகக்கூடிய நாடாவே வந்து இந்தியா தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க துபாய் உள்ளிட்ட நாடுகளுக்கு போகலாம், பட் எல்லாம் குவைட் எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறதால அவங்க இந்தியாவுக்கு வரக்கூடிய ஒரு சூழல் தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கும் வந்து இப்போ ஒரு தடை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. இதில் மிக முக்கியமாக அதுக்கு அடுத்து இன்க்ரீஸ்டு ரேடிகலைசேஷன், அடிப்படைவாதம் அப்படிங்கிறது மேலும் ஓங்கும். பாகிஸ்தான் என்பதே ஒரு அடிப்படைவாத நாடு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்குமே இருக்க முடியாது. ஏற்கனவே ஷியா சன்னி கான்ஃப்ளிக்ட் வந்து உள்ள போயிட்டு இருக்கு, சிறுபான்மையினருக்கு எதிரான விஷயங்கள் வந்து உள்ள நடந்துகிட்டு இருக்கு. இதுல 10க்கு இந்த தீவிரவாத முகாம்கள் வேற. ஸோ இது இன்னும் அதிகரிக்க கூடும்
அப்படின்ட்டு வந்து இந்த சோஷியல் இம்ப்ளிகேஷன்ஸில் நாம் வந்து எடுத்துக்கலாம். இதில் அடுத்தது என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். ஏன் அப்படின்னா பாகிஸ்தான் என்ற நாடு முழுக்க முழுக்க சர்வாதிகார இந்த ஆட்சி முறையின் கீழே போகும்போது அவங்களுக்கு வெவ்வேறு நாடுகளோடு இருக்கக்கூடிய உறவு முறையிலையும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நிகழும். மிக குறிப்பாக இந்தியாவுக்கு எதிராக அவங்க காய் நகர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு முன்பாக அவங்க அணுகிய நாடுகள் அசர்பைஜான், துருக்கி உள்ளிட்ட நாடுகள். ஸோ ஒட்டு மொத்தமாக அவங்க நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஜியோ பொலிட்டிக்கல் அந்த சுச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறதே மாறும் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப கிளியரா வந்து தெரியக்கூடிய விஷயம். ஆனா இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. பாகிஸ்தான் என்ற நாடு கடந்த காலங்களில் இந்த மாதிரி அசிம் முனீர் போன நபர்களை தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே தான் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 1999 2008 வரை அங்க வந்து அதிபராக இருந்தவர் பர்வேஸ் முஷரஃப். அவரும் வந்து ஒரு ஆர்மி ஜெனரல் தான். அவர் வந்து இந்த கார்கில் வாரை வந்து தூண்டி விட்டு நான் பெரிய ஆளு அப்படின்னு காமிச்சுக்கிட்ட ஒரு நபராக அவர் இருந்தார். அதுக்கு முன்பாக பார்த்தோம் அப்படின்னா அயூப் கான் 1965 இந்த காஷ்மீரில் ஒரு கான்ஃப்ளிக்டை வந்து உருவாக்கி நான் தான் பெரியாள் அப்படின்னு காமிச்சுக்கிட்டு அவர் வந்து ஆட்சி செய்தார். ஸோ இப்போ இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற விஷயத்த இந்தியாவுக்கு எதிராக தான் போர் செய்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த இந்த அசிம் முனீர் அப்படிங்கிற நபர் வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் வெளிப்படுத்தினது மூலயமா உள்நாட்டில் அசிம் முனீருக்கான சப்போர்ட் வந்து அதிகமாகுது. அதே டைமில் வெளிநாடுகள்லையும் குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகள்லையும் அவர் வந்து தன்னுடைய ஆதரவை வந்து பெருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ரொம்ப ரொம்ப கிளியராக இந்த அசிம் முனீர் அப்படிங்கிற நபர் எதை நோக்கி நகர்ந்து இருக்கிறார் அப்படின்னு, அதாவது ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆர்மி கரியர், அதுக்கப்புறம் வந்து ஐஎஸ்ஐ, அதுக்கப்புறம் வந்து மார்ஷல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து பொசிஷனிங் பண்ணி இந்த இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறார். ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறத இந்தியாவுக்கு எதிராக நான் பெருசா வந்து கிழிச்சிட்டேன் அப்படின்னு வந்து அந்த நாடு அந்த அவங்களுடைய நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு பொய்யான விஷயத்தை உணர்த்தி இப்போ அதன் மூலிமா அமெரிக்காவுடைய பிளெஸிங்ஸை வாங்கி அதை தாண்டி அமெரிக்காவுடைய அதிபருக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட வர்த்தக ரீதியான நட்பு ஒரு பக்கம், இத்தனை விஷயங்களை கடந்து இந்த நபர் பாகிஸ்தானுடைய ஒற்றை சக்தியாக தற்போது மாறி இருக்கிறார். இது யாருக்கான ஆபத்து அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஆபத்து அப்படிங்கிறது பாகிஸ்தான் மக்களுக்கான ஆபத்து. பாகிஸ்தான் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த இன்னும் வந்து அதிகமாக வந்து வரும் காலங்களில் வந்து எக்ஸ்போஸ் ஆக போகுது. அதே மாதிரி இந்த நபர் தூங்கும்போது கூட அசிம் முனீருக்கு மைண்ட் எல்லாமே வந்து காஷ்மீரில் தான் இருக்கும். பஹல்காம் தாக்குதலுக்கு ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக இதே நபர் தான் காஷ்மீர் தொடர்பாக வந்து பேசினார். இதே நபர் தான் இந்தியாவில் வந்து சிறுபான்மையின மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு பேசினார். இதே நபர் தான் வந்து இந்தியர்கள் வேற, இந்துக்கள் வேற, நாம வேற அப்படின்னு சொல்லிட்டு பேசினார். ஸோ முழுக்க முழுக்க ஒரு அடிப்படைவாத சிந்தனை கொண்ட ஒரு நபர், அவர் கையில் வந்து முழுக்க முழுக்க அந்த நாட்டுடைய அதிகாரம் போகுது அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு மோசமான விஷயமா மாறும் அப்படிங்கிறத நம்ம வரும் நாட்களில் மிக நிச்சயமாக பார்க்க போகிறோம். ஆப்ரேஷன் சிந்தூர் 2.0 இஸ் லோடிங். இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறதுக்கான காரணம் ஏதோ ஒரு பெரிய ஒரு கிமிக்ஸ்க்காக கிடையாது. மிக நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு நபர் வந்து பாகிஸ்தானுடைய தலைமை பீடத்தில் இருந்தார் அப்படின்னா இந்தியாவை எந்த வகையில் சீண்டலாம் அப்படிங்கிறத வந்து தொடர்ச்சியாக வந்து யோசித்து காய் நகர்த்தக்கூடிய ஒரு நபர் தான் இந்த அசிம் முனீர். கடந்த காலங்களில் வந்து ஒரு இராணுவ தளபதி அப்படிங்கிற அந்த பொசிஷன்லேருந்தே அதை செய்த நபர் இப்போ முழுக்க முழுக்க அதிகாரம் தன்னுடைய கையில் வந்துச்சு அப்படின்னா இதை எப்படி செய்வார் அப்படிங்கிறது மிக நிச்சயமாக நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆப்ரேஷன் சிந்தூர் இஸ் ஆன் பாஸ் ஸ்டேஜ் அப்படின்னு இந்தியா தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர்றதுக்கான காரணங்கள் இது எல்லாமே தான். ஆப்ரேஷன் சிந்தூர் தொடர்கிறது, ஆப்ரேஷன் சிந்தூரை வந்து நாங்கள் பாஸ் பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படின்னு இந்தியா சொல்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் இந்த பாகிஸ்தானில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில்லாத அந்த தன்மையை நோக்கி தான். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானுடைய சவப்பெட்டியில் அடிக்க போகிற கடைசி ஆணியை இந்த அசிம் முனீர் அடிப்பார் அப்படிங்கிறது தான் இந்த செய்தியை உணர்த்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.